இன்னைக்கு சமூகத்தில் நிலைமை என்னன்னு கேட்டா, தந்தையோடு வாழ்ந்ததை விட கணவனிடத்தில் மிக உயர்வான ஒரு இடத்தை வாழணும்னு ஆசைப்படுறீங்களே, இது ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய மனநிலையே கிடையாது. நீங்க துன்யாவை வெறுத்து மறுமை மீது ஆசை கொண்டவராக இருந்தால், என் கணவர் எதையுமே சம்பாதிச்சு தர வேண்டாம், கூட இருங்க, இன்னமும் 5 or 10 ஏதோ ஒரு பொருளாதாரம் வரட்டும், கஞ்சோ கூழோ எதையோ ஒன்று சாப்பிட்டுக்குவோம், ஆனால் என் கணவர் என்னோடு இருப்பது, வழிபாட்டில் நாங்கள் சேர்ந்து இருப்பது, ஹலால் மட்டும் நெருங்கி ஹராமை விட்டு விலகி இருப்பது, இதுதான் மன நிம்மதி. இதுல தான் மன நிம்மதி வச்சிருக்கிறோம். அதிகமாக நீங்க செல்வத்தை கொண்டு வந்து நான் அது ஹராமா ஹலாலான்னு கூட கேட்காம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் தன் கணவன்மார்கிட்ட உட்கார்ந்து, இன்னைக்கு 10,000 கொடுத்தீங்களே, இந்த மாசம் 30,000 வந்துச்சா, இது ஹலாலா வந்துச்சா ஹராமா வந்துச்சா, நீங்க எப்படி சம்பாதிக்கிறீங்க, ஒரு பழ வியாபாரமா இருக்கட்டும், ஒரு துணி வியாபாரமா இருக்கட்டும், யாரும் ஏமாத்தி சம்பாதிக்கலையே, ஏமாற்றி இந்த பொருளாதாரத்தை கொண்டு வரலையே, கேட்கிற மனநிலை ஏன் பெண்கள்கிட்ட இல்லை? இது எவ்வளவு மோசம். நபிகளார் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் ஹலாலா ஹராமா என்று சிந்திக்காத அளவிற்கு பொருளாதாரத்தின் மீது மோகம் கொண்டு ஒரு காலம் வரும். நாங்கள் அந்த காலத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த பெண்ணும் கணவன்கிட்ட வாயை திறந்து கேட்கல. ஒருவேளை கேட்டு அவர் ஹராமான வழின்னு சொல்லி அதை நம்ம நிறுத்துற மாதிரி ஆயிட்டா அவன் வாயை திறக்க கூடாது. அதனால காரணம் வேற என்ன காரணமா இருக்கணும்? அப்போ தன்னுடைய கணவனுடைய பொருளாதாரம் நீங்க அதிகம்லாம் கொண்டு வர வேண்டாம். எந்த அளவிற்கு என்றால், முன் சென்ற மார்க்க அறிஞர்கள் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெண்மணியுடைய வரலாற்று செய்தி, ஒரு சின்ன செய்தி சம்பவம். அவங்க சொல்றாங்க, அந்த பெண் என்னன்னா துணி தைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியது. அந்த பெண்ணு கணவர் இருக்கிறாங்க, கணவர் வியாபாரம் தொழிலாம் பண்ணி சம்பாதிச்சு கொண்டு வராரு. 2 பேர் இஸ்லாமியர்கள், மார்க்க அடிப்படையில் வாழக்கூடியவர்கள். இந்த பெண் வேற ஒரு சின்ன தொழில் பண்றாங்க, ஏதாவது கிழிஞ்ச துணியெல்லாம் தச்சு கொடுத்து அதுல பொருளாதாரம். அந்த பெண்ணு அந்த கணவனை பார்த்து சொல்றாங்க, உங்களால முடிஞ்சா சம்பாதிங்க, நிர்பந்தம்லாம் கிடையாது, கஷ்டம்லாம் கிடையாது, ஹராமாகத்தான் சம்பாதிக்க முடியும் என்று இருந்தால் வீட்டுக்கு வந்துருங்க, நான் சோறு போடுறேன். ஏன் ஹராமான வழியில சம்பாதிச்சு நீங்களும் சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிட வேண்டாம். அப்படி ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதித்து நீயும் நாங்களும் நரகம் செல்ல நான் விரும்பவில்லை என்று சொன்ன ஒரு பெண்ணுடைய வரலாற்றை ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய நூலில் கொண்டு வரார். இப்படியெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப மார்க்க என்னன்னா, மனைவியினுடைய சொத்துல சாப்பிடக்கூடாது, மனைவி வருமானத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. சாப்பிடுவது கண்டிப்பாக கணவன் கூடது தான். இல்லாத சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம், ஒரு கஷ்டம், மனைவியினுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் சாப்பிடலாம் என்பதை மார்க்கம் காட்டித் தருது. அப்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அழைப்பு எப்படி இருக்கணும்னு கேட்டா, நீங்க தான் சம்பாதிச்சு கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆனா ஹலாலா கொடுங்க. அது குறைவாக இருந்தாலும் ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சகிக்கிற தன்மை இருக்குத. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆயிஷா இடத்துல அதை பார்க்கலாம், ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மா இடத்துல அதை பார்க்கலாம். அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு கஷ்டம். அந்த பேரிச்சம்பழங்களை கொண்டுதான் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதி நேரத்தை கழித்தவர்கள் தன் கணவன் இடத்துல அந்த வறுமையை குறித்து ஒரு நாள் பொழுது முறையிட்டது கிடையாது. எவ்வளவு பெரிய தியாகம் இருக்கும். அவங்க நினைச்சதெல்லாம் அந்த இம்மை ஒண்ணுமே கிடையாது. நபிகளார் சொன்னார்கள், லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்றால் அது மறுமை தான். இம்மைலாம் ஒரு வாழ்க்கையா? இன்னைக்கு ஒரு நொடி பொழுது அல்லாஹ் தூக்கிடுவான். அப்ப அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத ஒரு அற்ப உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இதுல ஏன் இப்படி ஒரு போட்டி, ஒரு பொறாமை என்பதை உணர்ந்தார்கள் அன்றைக்கு இருந்த நபி தோழியர்கள், குறிப்பாக அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப எப்படி ஒரு வளர்ப்பு, ஒரு பொம்பளை புள்ளி இப்படி வளர்க்கணும். தந்தை எவ்வளவு சிறந்த ஒரு வளர்ப்பாக இருந்திருக்கும். குர்ஆனும் ஹதீஸும் அவருடைய வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கும். அபூபக்கர் எந்த அளவிற்கு தனது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை அந்த பெண் விஷயத்தில் போட்டிருப்பாங்க. எப்படி ஒரு வளர்ப்பு இருந்து இப்படி இருக்கும். இன்னைக்குள்ள பெண்களை நீங்கள் வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகள் தன் மாப்பிள்ளைமார்களோடு, தன் மாப்பிள்ளையுடைய குடும்பத்தார்களோடு இது மாதிரி ஒரு மனநிலையில் வாழ்வாங்களா? எனக்கு எதுவுமே வேண்டாம், என் கிட்ட இருந்து பொருளாதாரத்தை பற்றி என் மாமியார் வாழ்ந்தாலும் சரி, அது நன்மை தானே, அது தர்மம் தானே, மறுமையில நன்மையத்தனால தரப்போறோம், அது பாவமாக்க போறது இல்லையா, அப்புறம் என்ன? அப்படி ஒரு மனநிலையில் தனது குடும்பத்தாரோடு, கணவன் குடும்பத்தாரை தனது குடும்பமாக ஏற்றுக்கொண்டு நடக்கிற பண்பாடு எத்தனை பேர்ட்ட உண்டு? இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள், அதாவது ஆண்கள், தனது சகோதரிக்கு செய்கிற அன்பளிப்பை மறைச்சு செய்யறாங்க தெரியுமா? மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சண்டை வரும். தன் தாய்க்கு கொடுக்கிற பொருளாதாரத்தை மறைச்சு கொடுக்குறாங்க, மனைவிக்கு தெரிஞ்சா சண்டை வரும், சண்டை போடுவா. ஏன் அந்த கிழவிக்கு இப்படி வரும் பேச்சு? அவளுக்கு ஏன் அப்படி கொடுக்கணும்? 500 1000 5000 கொடுக்கணுமா அவசியமா? இவ போக வேண்டிய அவசியமா? நகை வாங்கி கொடுக்க அவசியமா? ஆடை வாங்கி கொடுக்க அவசியமா? அது 500 இல்லையா, 200 இல்லையா, 2000 தான் வாங்கணுமா? தன் தாய்க்கு ஒரு மகன் செய்யக்கூடியதை கூட குறை சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கன்னா, இதை விட இஸ்லாத்தை விட்டு வழி தவறியதற்கு வேற என்ன ஆதாரத்தை காட்டுறது? உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஒருத்தர் தன் அம்மாவுக்கு கொடுக்கணுமா? உங்கள்ட்ட கேட்டுட்டு தான் ஒருத்தர் தன் சகோதரி கொடுக்கணுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி தந்த அடிப்படையான இரத்த பந்தம் இதுதான். தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் இரத்த பந்தம். அப்படிப்பட்ட இரத்த பந்தத்துக்கு ஒருவர் கூடுதலாக கொடுக்கிறாருன்னா அதை குறை சொல்லக்கூடிய இடத்துல எப்படி இருக்கலாம்? பெண்கள் அப்படி இருக்கலாமா? அப்படி ஒரு மனநிலை இன்னைக்கு மாறிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி வழி குடும்பத்தாரை விட அதிகமாக கவனித்தது தனது இரத்த பந்த உறவு. அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள்
ஹம்சா ரத்தியலானவர்கள், அலி ரத்தியலானவங்க, அவங்களாம் ரத்த பந்தத்தில் உள்ளவங்க, ஜாஃபர் ரத்தியலானவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் தன்னால் முடிந்த எல்லா உதவிகளும் கொடுத்தாங்க. எந்த ஒரு நேரத்தில் ஆயிஷா வந்து கேட்கல, எதுக்கு அப்பாஸ்ட்ட கொடுத்தீங்க, எதுக்கு ஹம்சா கொடுத்தீங்க, எதற்கு ஜாஃபருக்கு கொடுத்தீங்க என்று கேட்கல. எங்களுக்கு ஏன் தரலங்கிறலாம் கேட்கல. அவங்களுக்கு ஒரு சில நேரம் பொருளாதார பிரச்சனைகள் வந்தால் கூட ஒரு சில நேரத்தில் கேட்டது கூட நாங்கள் குடும்பம் நடத்தக்கூடிய போதிய பொருளாதாரம் இல்லைங்கிறது அவங்களுக்கு பிரச்சனையை தவிர அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு வரல. இப்படி வந்துச்சுன்னா உங்கள்ட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தம். இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அடிப்படை என்ன? நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறார உண்டால் நீ முஸ்லீம் கிடையாது. அப்போ ஒருவன் தன்னுடைய தாய்க்கு, தன் சகோதரிக்கு, தன் சகோதரனுக்கு கொடுக்கிற பொருளாதாரத்தில் குறை காணக்கூடியவர்கள் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அந்த நிலைப்பாட்டையெல்லாம் சரியாக உணர்ந்து வாழ்ந்தவர்கள் அஸ்மா பின்த் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதோடு சேர்த்து வேறு என்ன காரியம் என்று கேட்டால், இந்த பெண்மணியினுடைய ஒவ்வொரு காரியமும் மார்க்க அடிப்படையில் இருக்குதா இல்லையான்னு புரிஞ்சுதான் செய்வாங்க. ஒவ்வொரு காரியம் எந்த அளவிற்கு என்றால், மக்கால இருந்து மதீனாவுக்கு வராங்க. அஸ்மாவுடைய தாயார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விவாகரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா முஸ்லீம் இல்லை. முஸ்லீமாக யார் இருந்தா? ஆயிஷாவுடைய தாயாக இருந்த அபூபக்கர் மனைவி ரூமான், உம்மு ரூமான், அவங்க இஸ்லாத்தில் இருந்தாங்க. அப்ப இஸ்லாத்தையோடு வாழ்க்கை நடத்துறாங்க. அஸ்மாவுடைய தாயார் இஸ்லாத்தில் இல்லை. அப்ப கணவர் என்ன செய்யணும்? மார்க்க அடிப்படையில் விவாகரத்து சொல்லி பார்த்தாங்க. இஸ்லாத்துக்கு நீ ரூட்ல போ, நான் என் ரூட்ல போறேன்னு பிரிஞ்சுட்டாங்க. இப்ப அபூபக்கருக்கு அந்த அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அஸ்மாவுக்கு அந்த அம்மாவுக்கும் உண்டு. மார்க்க அப்படித்தானே காட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அதாவது மன் அஹ்ஸனு பி ஹுஸ்னி சஹாபத்தி மன் அஹகு பி ஹுஸ்னி சஹாபத்தி, நான் இந்த உலகத்தில் அதிக அளவிற்கு நட்புறவோடு வாழ்வதற்கு தகுதி படைத்தவர் யார்? நபிகளார் சொன்னது, உன் தாய், உன் தாய், உன் தாய். உன் தாய் அவ்வளவு அந்தஸ்து. அப்படிப்பட்ட தாய் அன்பளிப்போடு வந்திருக்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்தில் என்னுடைய தாயார் என்னிடத்தில் அன்பை பாராட்டுவதற்கு, அன்பளிப்பை வழங்குவதற்கு என் தாய் மதீனா வந்திருக்கிறாங்க, நான் போகவான்னு போய் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த வல்லாஹி எப்ன, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, நீ அந்த உன்னுடைய தாயாரிடத்தில் செல், அவர்கள் கொடுக்கிற அன்பளிப்பை பெற்றுக்கொள், அவரோடு நல்ல முறையில் நீ நட்புறவை பாராட்டு என்று சொன்னார்கள். அப்ப தான் தாயோடு பேசக்கூடியது மனம் அவ்வளவு தூரம் ஆசைப்படுது. ஆனா ரசூலுல்லாஹ் ஒருவேளை மாற்றமா சொல்லிட்டா